அம்மா என்னப்பா மாணிக்கா வெளிய போயிட்டு வரியா? ஆமா, கையில என்ன டிபன் பாக்ஸ் தூக்கு சட்டில இருக்கு. புதுசா வாங்கிட்டு வந்தியாப்பா? அம்மா ஆமா ஆமாவா, இது நம்ம வீட்ல இருந்த தூக்கு சட்டி மாதிரில இருக்கு. தோட்டத்துல இருந்து உங்க அப்பா கொடுத்து விட்டாங்களா? ஆமாம்மா. மாணிக்கா வாங்கிட்டு வந்ததான்னு கேட்டாலும் ஆமாங்க. தோட்டத்துல கடந்த பழசு உங்க அப்பா கொடுத்து விட்டாங்களான்னு கேட்டா அதுக்கும் ஆமாங்க. எல்லாத்துக்கும் ஆமான்னு சொன்னா என்னையா அர்த்தம்? எங்க காட்டு பாப்பா என்ன இருக்கு? ஏம்மா ஒண்ணுமே இல்லம்மா. இது கொண்டு போய் குழந்தைகிட்ட விளக்க கொடுக்க போறேன். கொண்டா மாணிக்கா, நான் எடுத்துட்டு போறேன். உன் பொண்டாட்டியை இன்னைக்கு சமைக்க சொல்லிருக்கேன்பா. அவதான் சமைச்சிட்டு கிடக்கா. நீ என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் பூசிட்டு வரேன். வேண்டாம்மா எதுக்கு வேண்டாம்? வேண்டாம்மா, வெயிட்டா இருக்கு, நானே தூக்கிட்டு போறேன். என்னது வெயிட்டா இருக்கா? காய் பாத்திரம் ஏன் வெயிட்டா இருக்கு? ஆமா, இந்த பையில என்ன இருக்கு? உங்க அப்பா காய்கறி எதுவும் கொடுத்து விட்டாங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வரேன், நீ போமா. உள்ள வைக்க போறியா? இத வேறக்கு இடத்துல போடணும். கூடு மாணிக்கா, அம்மா எடுத்துட்டு போறேன். ஏம்மா வேண்டாம்மா. கூடுன்னு சொன்னேன். என்னது இது? இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு. உள்ள ஏதோ இருக்க மாதிரில இருக்கு. மாணிக்கா, உள்ள என்ன இருக்கு? ஏம்மா ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி தான் இருக்கு. தண்ணியா? தண்ணி எதுக்கு இதுக்குள்ள இருக்கணும்? அது வந்துமா, ரொம்ப நாளா இது தோட்டத்திலேயே விளக்காம கிடந்துச்சா, அதான் ஒரு மாதிரி நாத்தடிக்குமேனு தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்தேன். அப்போ நீ சொல்ற பையெல்லாம் நான் நம்பவே நினைக்காம போல்க. ஏம்மா மாணிக்கா, உண்மையை சொல்லி இதுக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்டேன். அம்மாட்ட போய் சொல்லாத மாணிக்கா, உண்மையை சொல்ல உள்ள என்ன இருக்கு? ஏம்மா நீ அம்மா கிட்ட ஒரு நாள் போய் சொல்ல மாட்டா. இன்னைக்கு போய் சொல்லிருக்கானா அதுக்கு யார் காரணம்? அந்த கோமாரி தான காரணம். ஏம்மா இல்லம்மா. வாய மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். அவள சமையல் பண்ணுன்னு சொன்னதுக்கு அவ ஒன்னைய சமைக்க சொல்லிருக்கா. உனக்கு தான் சுடுதண்ணி கூட எப்படி வைக்கணும்னு தெரியாதே. அதான் இப்படி ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சமைச்ச மாதிரி காமிச்சிட்டு இருக்கா. அதானே? இல்லம்மா. வேற இது என்ன இருக்குன்னு சொல்லு மாணிக்கா. ஏம்மா அது வந்து போய் எல்லாம் எனக்கு தெரியும் மாணிக்கா. ஹோட்டல்ல இருந்து உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. நேத்து இதே மாதிரி தானே ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. இப்பதானே தெரியுது இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு. ரூம்ல போய் பார்த்தா உன் பொண்டாட்டி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா. நீ என்னடான்னா சமையல் கட்டுல கரண்டி வச்சிட்டு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா சமைக்கிற மாதிரி. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நிக்கேன். இப்ப பார்த்தா சாப்பாடு வெளியே இருந்து வருது. இதுதான் உன் பொண்டாட்டி வீட்ல சமைக்கிற லட்சணமா? அவள ஒரு நாள் சமைக்க சொன்னதுக்கு ஒன்னைய சமைக்க வச்சு இப்படி ஹோட்டல்ல வாங்க வச்சிருக்கா பாரு. இப்படி ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து இந்த பிள்ளை தாச்சி பிள்ளை கொடுத்தா உடம்பு என்னத்துக்காக மாணிக்கா? உன் பொண்டாட்டிக்கு தான் அறிவு இருக்காது, உனக்குமா இல்ல? நம்மளுவா சாப்பிட்டா பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு இது எப்படி கொடுக்க? நேத்து ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கிய. நான் கேட்டதுக்கு அவதான் சமைச்சதுன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டா. எனக்கு அப்பவே இதுல சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம்னா நேத்து அவளை விட்டுட்டேன். இப்ப தெரிஞ்சு போச்சுல அவன் என்ன செஞ்சானே. உன் பொண்டாட்டியை கூப்பிடு மாணிக்கா. ஏம்மா அவ மேல எந்த தப்பு இல்லம்மா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்கிட்ட அவ ஆசைப்பட்டு ஒரு நாள் சமைச்சு தாங்கங்க அப்படின்னு கேட்டா. எனக்கு தான் சமைக்க தெரியாதுல்ல, அதனாலதான் நேற்று ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்தேம்மா. குழந்தை எதுவும் கேட்காதம்மா. இன்னைக்கு கறி மீன்லாம் செஞ்சுட்டாங்க, உங்க கையினால சாப்பிட ஆசையா இருக்குன்னு கேட்டா. அதனாலதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தம்மா. நாளையில இருந்து நான் சமைக்க மாட்டேன். நாளையில இருந்து குழந்தையே சமைப்பாம்மா. அந்த கோமாரியை நான் சமைக்க சொன்னேனே, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாங்கிட்டு சமைச்சுதாங்கன்னு கேட்டிருக்கா. அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தான் தெரியும் மாணிக்கா. இப்படி தடாம அவளை சமையல் பண்ண சொன்னா அவ வாங்கிட்டு சொல்லுவா. நீ யாருக்கு தெரியாம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து சமாளிச்சிடலான்னு பாப்பா. மொத்தத்துல இந்த வீட்ல இருக்க வேலையெல்லாம் விளங்காம ஆக்கிறதுக்கு தான் அவ இப்படி பண்ணிட்டு தெரியா. அவளுக்கு நீ ஒத்து ஊதிட்டு இருக்கா போல. ஏம்மா அதான் குழந்தை இப்ப வீட்டுல கொஞ்சம் வேலை செய்யறாள்ல. என்ன வேலை செய்ய? உண்டிட்டு தின்னுட்டு வரங்கியா? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத மாணிக்கா. அவ யார் என்ன எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்.
ஏத்தே இங்க ஒரே சத்தமா இருக்க என்னத்தே? ரூம்குள்ள படுக்க முடியல. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கியா? அதுவும் என் புருஷன்ட்ட. ஏங்க உங்க அம்மைக்கு என்னாச்சு? நான் சொல்றேன் குமரி, என்னாச்சு நான் சொல்லியே. ஓ வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிட்டு இதுக்கு மேலயே நீ நடிக்காண்டா. என்னது நான் அடிச்சேனா? என்ன சொல்றிய தே? வண்டவாளங்கிறிய தண்டவாளங்கிறிய ஒன்றும் புரியலையே. குழந்தை, எங்க அம்மைக்கு நான் சமைச்சது தெரிஞ்சு போச்சு. என்னது தெரிஞ்சு போச்சா? ஆமா குழந்தை, நேத்து சமைச்சதும் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு சமைச்சதும் தெரிஞ்சு போச்சு. குமரி, நான் ஒன்னே தான சமைச்சிட்டு குமரி. நீ என் மாமன்ட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு போயிட்டியா? ஆமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம இந்த ரூம்ல கிடந்து ஆட்டம் போடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏத்தே வந்து பார்த்துட்டு தான் வந்தேன். தலை கீழே கிடக்கு, கால் மேல கிடக்கு. ஆட்டம் ஒரே பயண ஆட்டம். சொத்தை விட்டா என் வீட்டு செவுத்தையே உடைச்சிருவா போல குமரி. பழைய வீட்டை ஏதோ கொஞ்சம் மாடலா அமைச்சு வச்சிருக்கு. நீ ஆடி ஆட்டத்துக்கு இந்த வீடு தாங்குமா? தலை கீழே நின்று செவுத்த தள்ளியா? ஓ கிளவி எல்லாத்தையுமா பார்த்துச்சு. போச்சு போச்சு, இன்னைக்கு ஏச்சு விடாத. எப்போ வந்துச்சு இது? வந்தது தெரியாம கிடந்து ஆடிட்டு கிடந்தோம். காமொழி முடிச்சிட்டு இருக்கே எதுக்கு? ஏன் குமரி என் மவனை சமைக்க சொன்னா? அப்படி என்ன உனக்கு திமிரு வந்துட்டு? பொம்பளை பிள்ளைக்கு வீட்டை சமைக்க கூட முடியாதோ? இல்ல கொஞ்ச நெஞ்சு சமைச்சிட்டு இருந்ததே மறந்துட்டியா? இல்ல தேய், எனக்கு எதுவும் மறக்கல. அது என் புருஷன் கையால சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சா, அதனாலதான் அவர் சமைக்க சொன்னேன் தேய். நல்லா இருந்துச்சா? நேத்து சூப்பரா சமைச்சிருந்தாரு தேய். இன்னைக்கு சமைச்சிருப்பாரு என்பதை சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பாரு, ஹோட்டல் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு பாரு. என்னது ஹோட்டல் சாப்பாடா? ஏங்க ஹோட்டல்ல இருந்தா சாப்பாடு வாங்கிட்டு வந்திய? ஆமா குழந்தை, நீ சாப்பிட ஆசையா இருக்குன்னு சொன்னால, நான் போய் சமைச்சு பார்த்தேன்னா எனக்கு சமைக்கவே வரல. அதான் உனக்காக ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து தந்தேன் குழந்தை. நேத்து மட்டும் இல்ல, இன்னைக்கும் ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எல்லாம் குமரி உன்னாலதான். உன்னாலதான் இந்த வீட்ல இவ்வளவு பிரச்சனையா? நான் ஒன்னே தான் சமையல் பண்ணி சொன்ன குமரி. நீ ஏன் மாமனை சொல்லியிருக்கிய எதுக்கு? ஏத்தேய் அதான் ஆசைப்பட்டேன்னு சொன்னேன்ல தேய். ஆசைப்பட்டால ஆசை. மாசமா இருக்க பிள்ளை கூட இப்படி எல்லாம் ஆசைப்படையில. உனக்கு ரொம்ப தான் ஆசை, பேராசையா இருக்கு குமரி. ஏம்மா விடுங்கம்மா, குழந்தை ஆசைப்பட்டு கேட்டா. அவ ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லல, என்னைய தான் சமைக்க சொன்னா. நான் தான் சமைக்க தெரியாம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேம்மா. அவளை திட்டாதுமா, விடு. நான் மட்டும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்காம இருந்தேன்னா உன்னை இவ நித்தம் சமைக்க விட்டுருப்பா. அப்புறம் நீ பாத்திரத்தை தூக்கிட்டு ஹோட்டலுக்கு நடக்க வேண்டியதுதான். அம்மா அதான் தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேம்மா. குழந்தை நீ ஒழுங்கா வீட்டுல சமைப்பா. சத்தப்படான்னு போமா, எல்லாரும் சாப்பிடலாம். பசிக்க வேற செய்யுது. இப்படி ஹோட்டல்ல கறி மீன் வாங்கி பிள்ளைக்கு கொடுக்க முடியுமா மாணிக்கா? கொடுத்தா நல்லாதான் இருக்குமா? நாளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டா என்ன செய்ய மாணிக்கா? ஏத்தேய் சரோஜாக்கு என்ன நான் இன்னைக்கு சமைக்கட்டுமா தேய்? என் புருஷன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம சாப்பிட்டுருவோம். நிறைய கறி மீன் வாங்கிட்டு வந்திருக்கான்ல, ஒத்தையில தின்னு முழுங்கிரலாம்னு பாக்குறியா? சமைச்சு ரட்டுமாவா சமைச்சு. அந்த பிள்ளை கோட கொதிப்புல வந்து நிக்குது. நீ இதுக்கப்புறம் போய் சமைச்சு எத்தனை மணிக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுப்பா? ஏத்தேய் நான் சாப்பிட்டுட்டு போய் உடனே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுவேன். ஆமா, நீ சாப்பிட்டுட்டு போய் சமைச்சிட்டு வர வரைக்கும் அந்த பிள்ளை பசியோடயே உட்கார்ந்திருக்கும். நல்லா பேசுற குமரி நீ. மாசமா இருக்க பிள்ளைக்கு அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற நினைப்பு இல்ல. சமைக்க போறாளா சமையல். இன்னைக்கு ஒரு நாளே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடட்டும். என்ன செஞ்சு தொலைக்க? எடுத்து வைங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அதையாவது டக்கு புக்குன்னு பண்ணு குமரி. சரி தேய். ஏத்தேய் நான் அந்த மூடியெல்லாம் திறக்கல, ஓடி போய் தட்டை எடுத்துருவாங்க, சோறு போட்டு தரேன். உன்னையெல்லாம் வாழ்க்கையில திருத்திக்கவே முடியாது. ஹலோ மைனா, எப்படிமா இருக்கா? எனக்கு என்னமா இங்க குறைச்சல், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நானும் அப்பாவும் நல்லா இருக்கோமா. ஆனா உன்னைய நினைச்சுதான் மனசு கஷ்டமா இருக்கு. உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா? உன் புருஷன் நீ நல்லா பாத்துக்கிட்டியாரம்மா? எனக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்லம்மா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் புருஷனை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. மைனா, அப்புறம் எதுக்குமா ஒரு மாதிரி பேசியா? என்னாச்சுமா?
அது ஒண்ணும் இல்லம்மா, நீ எப்படி இருக்காங்கறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவை நீ நல்லா பாத்துக்கிட்டியாம்லம்மா? அப்பா இப்பெல்லாம் உங்க கூட தான் இருக்காங்களா இல்லைன்னா பெரியம்மா வீட்டுல இருக்காங்களாம்மா? மைனா, அப்பா இப்போ என் கூட தாம்மா இருக்காவ. நீ என்னையும் நினைச்சுலாம் கவலைப்படாதம்மா. நல்லபடியா உன் புருஷன் கூட வாழு. அப்பா அம்மாவை பார்க்க முடியலையே நினைச்சுலாம் கவலைப்படாத. எல்லாம் கொஞ்ச நாள் தாம்மா. உன் மாமனார் மாமியார் சீக்கிரம் மனசு மாறிடுவாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே வந்து போய் இருப்போம்மா, நீ கவலைப்படாத சரியா? சரி. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா, நீ நல்லா தானே இருக்கா? உன் மாமியார் உன்னைய நல்லா பார்த்துக்கிட்டியாவளா? நல்லா பார்த்துக்கிறாங்க. சரி மைனா, அம்மா ஃபோனை வைக்கட்டுமா? பிறகு பேசியம்மா. அம்மா போட்டா ஃபோனை எடு சரியா? சரிம்மா, ஃபோனை வைக்க. என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி எங்க அம்மாவை கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். அவங்களும் இல்லைன்னா என்னை நினைச்சு கஷ்டப்படுவாங்க. நான் நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படியே இருக்கட்டும். இந்த வீட்டில் நடக்கிறது எதுவும் எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது.